என்றதை பற்றி தான் குரு பரம்பரா இல்லையா? அஸ்து ஆச்சாரியர்கள் நமக்கு பூர்வாச்சாரியர்கள் அப்படின்னு சாதிப்போம். இங்கே அழகிய மணவாளர் ஸ்ரீரங்கம் எழுந்தருளுதல். இது வரைக்கும் இந்த அழகிய மணவாளர் திருமலை ஆழ்வாரோட ஆணைப்படி சிஷ்யர். திருமலை ஆழ்வார் தான் சிஷ்யர். அவரோட ஆணைப்படி மணவாள மாமுனிகள் திருவரங்க பெருமாளை மங்களாசாசனம் செய்து அங்கேயே நித்தியவாசம் நீ பண்ணணும்ப்பான்னு சொல்லிட்டு போயிருக்கார் ஆச்சாரியர். அங்கெல்லாம் ஆச்சாரியர் சொன்ன கோடு கிழிச்சா தாண்ட மாட்டா. இப்போ புருஷன் என்ன சொல்கிறது, பொண்டாட்டி என்ன சொல்கிறது, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, அப்படி போயின்னு இருக்க காலம். ஒரே ஒரு ராத்திரி தான், மறுநாள் அன்னைக்கு டிவோர்ஸ். அப்படி என்ன அவள் ரெண்டு பேருக்குள்ளே நடந்தது என்னன்னு தெரியாது. இல்லை நாங்கள்லாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிஞ்சுக்கிட்டோம். அது அதே போல் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்றது அந்த புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவளுக்கு தெரியாது. அதே போல் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு யாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கதை அத்தனை கதை பின்னாடி வரும். ஆனால் அந்த தற்கொலை பண்ணிக்கிட்டவனுக்கு மட்டும்தான், அவன் சும்மா ஒரு 2 3 எதனா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போகலாம். ஆனால் உள்ள மனசில் இருக்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் மட்டும்தான் தற்கொலைக்குரிய காரணம் என்னன்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கே ஆச்சாரியன் சொல்லியிருக்காரு, அப்பா நீ ஸ்ரீரங்கத்திலேயே மங்களாசாசனம் பண்ணிட்டு ரங்கனையே நீ சேவிச்சுட்டு இரு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டு போன பிறகு மாற முடியுமோ? அதனால் தேவரீரின் மங்களாசாசனம் பலத்தால் நம்பெருமாள் இட நீங்கி நித்திய ஆராதனம், எப்பவுமே நித்திய பெருமாள் நித்திய ஆராதனத்துக்குன்னு சில மூர்த்திகள்லாம் இருக்கும் அவகிட்ட, அந்த விக்கிரகம் அதெல்லாம் தான் வச்சு பண்ணிட்டுருக்கா. ஆழ்வாரும் அப்படியே என்று விடை கொடுக்க திருவரங்க திருப்பதிக்கு தம்மோட அடியாரோடு எழுந்தருள்கிறார். வழியில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெருமாளையும் ஆழ்வான ஆண்டானையும் மங்களாசாசனம் செய்தருளி திருமாலிருஞ்சோலை பெருமாளையும் சேவித்து கொண்டு ஸ்ரீரங்கம் சேர்ந்தார். திருமாலிருஞ்சோலை, திருப்பதி, காஞ்சி வரதன், அப்புறம் ரங்கன், இவங்களாம் பேரை கேட்டாலே அப்படியே சும்மா அதிர்து இல்லை அப்படின்ற மாதிரி. ரங்க அப்படின்னாலே போதும், வரதன் அப்படின்னாலே போதும். அதுக்கப்புறம் இதில் அந்த வைரமுடி சேவை எங்கே நடக்கும்? வைரமுடி சேவை எங்கே நடக்கும்? மேலக்கோட்டையில் இருக்கிற அந்த இது செல்லப்பிள்ளை வாரும் அப்படின்னு சொன்னாலே அந்த செல்லப்பிள்ளை சலங்க ஒலிக்க அப்படியே வர்றது. இந்த பேரெல்லாம் சும்மா சும்மா சொன்னாலே அப்படியே ஆரிப்புலேஷன் ஆகும். நமக்குள்ளேயே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். ஆஹா, பெருமாளே. ராமானுஜர் செல்லப்பிள்ளை இங்கே வாரும் அப்படின்னதும் அந்த பாதுஷாவோட அந்த அந்த பாதுஷாவோட பெண்ணோட அந்த புறத்திலிருந்து சதங்க ஒலிக்க ஒரு விக்கிரகம் நடந்து ராமானுஜரோட மடியில் உட்காந்து 12 வருஷ காலம் அங்கே இருந்து அந்த பெருமாளை திரும்பி பார்க்காம மனசில் ஒரு வைராகியத்தோடு திருப்பி ஸ்ரீரங்கம் வராருன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு விரக்தி மனப்பான்மை இருக்கணும்? குழந்தையே நம்மளால் பிரிய முடியாது. காலையில் ஸ்கூலுக்கு அதை டையெல்லாம் கட்டி ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு அதை அந்த கேட்டுக்கிட்ட போய் அம்மாவும் கதறிட்டு நிற்போம், அந்த குழந்தையும் கதறும், என்னமோ திரும்பி வராது மாதிரி. சாயந்தரம் வந்ததும் அதை உச்சி மோந்து அதை ஷூ சாக்ஸ் அவுத்துட்டு அதுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஒரு ஸ்பஞ்சிங் பாத்தோ இல்லை உடம்புல குளிப்பாட்டிட்டோ அதுக்கு சாதம் போட்டு அதுக்கு ஊட்டி, அப்போ இருக்கிற ஒரு சந்தோஷம் லோகத்தில் எல்லாமே அடைஞ்சிட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் அப்படி இருக்கே. ஆனால் செல்லப்பிள்ளை இங்கே வாரும் அப்படின்னதுமே பெருமாள் நடந்து ராமானுஜரோட மடியில் உட்காந்து அந்த மேலக்கோட்டையில் அந்த பெருமாளை செல்லப்பிள்ளையை விட்டுட்டு வராரு அப்படின்னா இவருக்கு எப்படி ஒரு வைராகிய நிலை இருக்கணும்? திருக்காவேரியில் நீராடி பன்னீர் திருமண் காப்பு தரித்துட்டு ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெரியோர்கள் இவரை எதிர்கொண்டு அழைக்கிறார். அவர்களோடு ஸ்ரீரங்க நகருக்குள்ளே புகுந்து திருவீதிகளையும் கோபுரங்களையும் சேவித்து கொண்டு பிள்ளை லோகாச்சாரியரோட சிஷ்யரான கோட்டூரிலி அன்னர் அப்படின்னு கோடியில் அன்னர் எனப்படும் திருமாளிகைக்கு அங்கே போகிறார் இவர். இன்றைக்கி உங்களுக்கு பாகவதம் குரூப்பில் பார்த்துருப்பீங்க, காஞ்சி பெரியவா சொல்கிறா, இந்த கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா திபுன்னு ஓடி வராதிங்கன்னு சொல்கிறா. அதெல்லாம் நிதானமாக நம்ம ஆற்றுல இங்கே டெக்கரேட் பண்ணலாமா, இது தூக்கி அங்கே வைக்கலாமா, இந்த ஆர்கிடெக்ட் இது
இந்த பொருளை தூக்கி அங்கே வைக்கலாமா, அந்த பொருளை தூக்கி வைக்கலாமா, டேபிளை மாற்றலாமா, டைனிங் டேபிளை பண்ணலாமா, அது இதுன்னு பார்த்து 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 பண்ணுறோம். இதெல்லாம் அழிஞ்சு போகிற பொருள். ராஜாவோட அரண்மனையே இன்னும் சிதிலமாக தான் நிற்கிது. ஆனால் கோயில்கள்லாம் சும்மா கம்பீரமாக நிற்கிது இல்லையா? அப்படி பண்ணின அந்த கோபுரத்தில் இந்த சிலையெல்லாம் எப்படி செதுக்கியிருப்பா அந்த காலத்தில். இப்போ இதில் இன்னைக்கு நேற்று பேப்பரில் வந்திருக்கு, அந்த காலத்தில் சிற்பி செதுக்கினது போல் இந்த காலத்தில் வர சிற்பிகளால் செதுக்க முடியலன்னு போட்டிருக்கான். அந்த அளவுக்கு ஒரு தாத்பரியம் இல்லை, அதில் இருக்கிற ஒரு கலைநயம் இங்கே இப்போ இல்லை. வாரிசு தான், பரம்பரையாக வர வாரிசு தான். ஆனாலும் அந்த காலத்தில் இருந்த ஒரு தத்ரூபமாக இருக்கிறதெல்லாம், ஒரு சிங்கத்தோட வாயில் ஒரு குண்டா ஒன்று இருக்கும், அது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வெளியே எடுக்க முடியாது. கையை உள்ளே விட்டால் எவ்வளோ பண்ணாலும் சரி திரும்பி எடுக்க முடியாதபடி இருக்கும். ஒரு கல்லில் பார்த்தா ஒரு சப்தம், இன்னொரு கல்லில் பார்த்தா இன்னொரு சப்தம், சரிகப பதனிசா அப்படின்ற அந்த 7 ஸ்வரங்களோட சப்தம் வரும். இதெல்லாம் எப்படி நியமிச்சிருக்கா, எங்கேருந்து கொண்டு வந்தா, தேடி தேடி கொண்டு வந்தாளா? சரி, இவ இக்கோட்டூரிலி அன்னர் நம்பெருமாள் வலசை போன போது திருமெய்யத்தி விருந்து கொண்டு திருவாய்மொழி 24,000 படி வியாக்கியானத்தையும் மற்றும் உண்டான ரகசியத்தையும் அருளி செய்து கொண்டிருக்காராம். இப்போது இடர் தேர்ந்து பெருமாள் எழுந்தருளிய பின்பு அன்னர் மறுபடியும் திருவரங்கத்துக்கு எழுந்தருளிங்க. இந்த முகலாய ஆட்சியெல்லாம் போன பிறகு திருப்பி பழையபடி நம்பெருமாள் எழுந்தருளை பண்ணிட்ட பிறகு அந்த ஊருக்கு திருப்பியும் இந்த அன்னர்ன்றவர் மறுபடியும் வரார். திருவரந்துக்கு அவர் அழகிய மணவாளர் வணங்கி நிற்க, அழகிய மணவாளர் யாரும் இல்லை, மணவாள மாமுனிகள் தான். அவரும் மணவாளரை இவர் ஒரு அவதார விசேஷம் என்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு நினச்சிட்டு அவரை பெருமாளை சேவிக்க பண்ணுவதாக கொண்டு அழைத்து கொண்டு அந்நாளில் கோயிலுக்கு நிர்வாகரான திருமாலை தந்த பெருமாள் அப்படின்ற பட்டர் திருமாளிகைக்கு அழைச்சின்னு போகிறார். யதீந்திர பிரவணரை கண்டு பட்டரும் மிகவும் கழித்து சேவித்து ஆதரவு பண்ணி ஆசனத்தில் அமர செய்தார். வாங்க 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 அப்படின்னு. ஒருத்தர் ஆற்றுக்கு போனதுமே வாங்கோ அப்படின்னு முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை பார்த்தாலே மோப்பக்குழியை மன்னிச்சும் முகம் தெரிந்து நோக்கின் அப்படின்னு இருக்குது. வாங்க, ஏன் வந்தேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த சுரத்தையிலேயே கண்டுபிடிச்சிட்டோம் வரவா. ஐயையோ தெரியாமல் வந்துட்டோம் போல இருக்கே, இங்கே நம்மளுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இல்லையே அப்படின்னு நினச்சிப்போம். இங்கே உட்காருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசனத்தில் அமர செய்கிறார். பிறகு திருவாய்மொழி பிள்ளையின் ஒரு பாட்டுக்கு ஈடு 36,000 படி அர்த்தம் அருளி, ஈடு 36,000 படி கொஞ்சம் அருளி செய்யுங்களேன், சாதிங்களேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறார். அந்த அழகிய மணவாளருக்கு பெயரிட்டார். தம் குற்றவேல் புரிபவர்களை உடன் அனுப்பி நம்பெருமாளை மங்களாசாசனம் செய்தருளும்படி அழகிய மணவாளரை மிகவும் உகந்து கூறினார். நம்பெருமாளுக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணுங்களேன் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறார். 3 முறை அவர்களுடன் சென்று முறை தப்பாமல் எம்பெருமானார் தொடக்கமாக எல்லோரையும் சேவிச்சுட்டு ஸ்ரீ ரங்கநாச்சியாரையும் சேவிச்சுட்டு பெரிய பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறார். மீண்டும் கோடியில் அன்னருடன் திருமாளிகைக்கு போகிறார். இதெல்லாம் மங்களாசாசனம் முடிச்சிட்ட பிறகு மடத்துக்குன்னு போகணும், கொஞ்சம் சாப்பிடணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், எல்லாம் இருக்கு. திருமாலை தந்த பெருமாளாகிற பட்டரும் அழகிய மணவாளருக்கு அரிசி பருப்பு கரியமுது காய்கறிகள் எல்லாம் கொடுக்குறார். சமையலுக்கு வேண்டுவனற்றெல்லாம் கொடுக்குறார். அங்கே அழகிய மணவாளரோட சிஷியர்களாக இருப்பாங்க, எல்லாருக்கும் தளிகை பண்ணி சாப்பிடணுமோனோ, இவர் மட்டும் சாப்பிட்டா போதுமா என்ன? எல்லாரோட சேர்ந்து அவரும் சாப்பிட்றார். கோயிலடி அன்னாரும் பிள்ளைலோகாச்சாரியர் முதலான பெரியோர்களோட பெருமைகள் ஞானம் அனுஷ்டானம் முதலியவளை எப்போவுமே ஒரு நல்லவங்கெல்லாம் பார்த்தா சத்து விஷயத்தை தான் பேசிப்பாள். நேற்று ஒரு புடவை வாங்கினே, அதை நன்னா இருக்கோ, அதே போல் நானும் தான் வாங்கினேன்னு நினச்சேன். அம்பாலோட புடவையை பார்த்தியா, அன்றைக்கி தாயாரோட புடவை பார்த்தியா, அதுவரை என்கிட்ட இருக்குது தெரியுமா ஆற்றுல. இதை மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தோம்னா நமக்கே ஒரு லௌகிக்க வாழ்க்கைக்கு போகிற மாதிரி இருக்கும். இவா எல்லாம் உட்காந்து என்ன பேசுகிறான்னா ஆச்சார அனுஷ்டானை பற்றியும் ஞானத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்கா. அதனால் அழகிய மணவாளர் அந்த பூர்வாச்சாரியர்கள் வாழ்ந்து சென்ற திருமாளிகையெல்லாம் போய் 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 பார்க்குறான். ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா இது பெரிய திருமலை நம்பி, இது பெரிய நம்பிகள், இவ வாழ்ந்த இடம் அப்படிலாம் போட்டிருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சிருப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனாலும் எதனா ஒரு பாதமாவது எங்கேனா நம்ம பட்டிருக்க மாட்டோமா அப்படின்னு நினச்சி தானே பிருந்தாவனத்தில் போய் மண்ணில் உருள்றோம் இல்லையா. நம்ம எங்கன்னா ஒரு துளி மண்ணாவது கிருஷ்ணனோட பாதத்தில் பட்டது நம்ம திருமேனியில் படாதா அப்படி. நம்ம மேனி தான், நம்மளுக்கெல்லாம் திருமேனி கிடையாது, அழுக்கு நிறைந்த மேனி. அதனால தான் துவைதத்தில் என்ன சாதிப்பா அப்படின்னா, இது ஜீவாத்மா
பரமாத்மாவோட எப்போவுமே கூட முடியாது. ஏன்னா அந்த ஜீவாத்மா தோஷத்துடன் கூடினது அப்படின்னு சொல்லுவா. நம்பெருமாள் ஆணை. ஒரு நாள் பெருமாள் சேவிக்க போறா. நம்பெருமாள் வாய் திறந்து, நம் உடையவரைப் போல நீரும் நம் ஐஸ்வர்யங்களை எல்லாம் திருத்தி கொண்டோம். நம் தர்ஷனத்தை நடத்தி கொண்டோம். இறுதி காலம் வரை இங்கேயே இரும் அப்படின்னு ஒன்று ஆவிர்பவித்து சொல்வா, இல்லைன்னா அசரீரி ஷனா ஷரீரி ஷரீரம் இல்லாமல் ஒரு வார்த்தை வந்து வெளியில் விழும். நீங்களும் இங்கேயே வந்து ராமானுஜர் போல இங்கேயே இருங்கோ அப்படின்னு சாதிக்கிறார். அழகிய மணவாளரும் பெருமாளுடைய செல்வங்களை எல்லாம் பார்வையிட்டு கைங்கரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு எப்படி ராமானுஜர் பண்ணாரோ அதே போல் கைங்கரியங்கள்லாம் ஆச்சார அனுஷ்டானத்தெல்லாம் திருத்திட்டு அங்கிருந்த முன்னோர்கள் எல்லாரும் அருளிய நூல்களெல்லாம் சேகரித்து அவற்றை முழுக்க பார்த்து அவற்றை வெளிப்படுத்தினார். ராமானுஜர் பண்ணதெல்லாம் முக்கால்வாசி சான்ஸ்கிரிட்டில். அதை வந்து திருத்தி பணிகொள்வதற்காகவே மணவாள மாமுனிகள் அவதாரம் பண்ணின மாதிரி தமிழில் நிறைய ஈடுபடுத்தியிருக்கார் இவர். கைங்கரியத்தையும் திருவாராதனத்தையும் பார்த்து வந்த உத்தம நம்பி அவைகளை குறைபட நடத்தி வந்ததை கண்ட அவரை தாமும் பெருமாளிடம் பிரார்த்தித்து அவர் மூலமாகவும் திருத்தி குறைவர நடக்கும்படி எழுந்தார். எல்லாம் சில பேருக்கு பார்த்தா பொறாம உண்டாகும். இந்த திருவரங்கத்து அமுதனார் அப்படி தான் கடைசி வரைக்கும் சாவியே கொடுக்க மாட்டார். இது ஸ்ரீரங்கத்து சாவியை குருத்தாழ்வான் மூலமாக எப்படியோ சாதித்து அதை வாங்கிட்டு வரோன்னு ராமானுஜர். அஸ்து. அழகிய மணவாளர் இவர் வந்து சேத்ராடனம் பண்ணுறார். திரு வெங்கடத்தப்பனை சேவிக்க எண்ணி பெருமாள் கிட்ட ஸ்ரீரங்கன் கிட்ட நான் கொஞ்சம் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு ஒரு அனுமதி வாங்கிட்டு திருவல்லரை திருக்கோவிலூர் அப்படின்னு சேவிச்சுட்டு கடைசியில் திருமலைக்கு எழுந்தருளி திருமலை மேல் எந்தையும் முறைப்படி சேவித்து திரும்ப வரச்ச காஞ்சியில் எழுந்தருளி அங்கே உடையவர் ஆள வந்தார். முதல்வன் என்று சொன்ன ஒரு இடம் இருக்குது. அதை பார்த்துட்டு தண்டனிட்டு சந்தோஷமாக பார்த்து சேவிச்சுட்டு பெருந்தேவி தாயாரையும் சேவிச்சு அங்கே மேலே ஏறி பேரருளாளினையும் சேவிச்சுட்டு நம் ராமானுஜரை போல் ஒருவரை நம்ம பெற்றோமே அப்படின்னு கண்ணில் தண்ணீராக வருது அவருக்கு. ரொம்ப சந்தோஷத்தோட அஷ்டபூஜகாரத்தான் அங்கே இருக்காரோன்னு அங்கே 14 திவ்ய கஷேத்திரம் இருக்குது காஞ்சிபுரத்தில் மட்டும். எல்லாத்தையும் சேவிச்சுட்டு மங்களாசாசனம் செய்தர்லி ஸ்ரீபெரும்புதூருக்கு எழுந்தருளினர். உடையவரோட இடம் இல்லையா அவதார ஸ்தலம். அந்த ஊரை கண்டதும் இதுவோ பெரும்புதூர், இங்கே பிறந்தோ எதிராச்சரியம் இடரை தீர்த்தார், இதுவோ தான் தேங்கும் பெருநல் திருநகரி கொப்பான ஓங்கு புகழுடைய ஊர். திருநகரி வந்து நம்மாழ்வார் அவதார ஸ்தலம் இல்லையா, அதே போல் இங்கே இவர் பிறந்திருக்கிற இது திருநகரிக்கு ஒப்பான இடம் இது ஸ்ரீபெரும்புதூர் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள நுழைந்து எந்த எதிராசர் எம்மை எடுத்தளிக்க வந்த பெரும் புதூரில் வந்தோமோ சிந்தை மருளோ தெருளோ மகிழ்மாழை மார்வன் இருளோ இவற்றுக்கு அடி. யாம் இந்த கிடைத்தற்கரிய பெயராக அடையும் பெருமாளின் பெருமையை எண்ணி உகந்து சந்நிதி உள்ளே புகுந்து உடையவரை சேவித்து சீராரும் எதிராஜ திருவடிகள் வாழி என்று மங்களாசாசனம் செய்து ஸ்ரீ பாஷ்யம் கேட்டலுக்கு அவர் அவரோட அனுமதி பெற்று மீண்டும் பெருமாள் கோயிலுக்கு எழுந்தார்லினார். அங்கே எல்லா இடத்துலையும் போய் சேவிச்சுட்டு திருப்பியும் ஸ்ரீரங்கன் கிட்டே வந்துடுறார். அங்கே கிடாம்பி ஆச்சன் வம்சத்தில் பிறந்தவரான கிடாம்பி திருமலை நாயனாரை பார்த்து வணங்கி அவரிடம் ஸ்ரீ பாஷ்யம் கேட்டுக்கொண்டு பூர்வாச்சாரியர்களோட வம்சத்தில் யாருன்னா பார்த்தா இப்போ இருக்கிற புது ஆச்சாரியன் கூட சேவிக்கிறான். அந்த பூர்வாச்சாரியர்களோட நிலைமையை கேட்டு ஸ்ரீ பாஷ்யம் கேட்டால் முடிந்ததும் உபய வேதாந்த வித்தகராய் வடமொழி தென்மொழி வேதங்களில் தேர்ந்தவராய் மேலும் சில காலம் அங்கேயே சொன்னவனம் செய்த பெருமாள் அடிவாரத்தில் இருந்து கொண்டு அடியார்களுக்கு 2 வேதங்களையும் அருளி கொண்டிருந்தார். அப்போது அவர் பெருமையை உணர்ந்த பெரியோர்கள் எல்லாம் யதீந்திர பிரவணர் திருவடிகளை அடைந்தனர். இப்படி வாழ்ந்து அங்கு பெருமாள் அனுமதியையும் பேரருளானோட அனுமதியும் காஞ்சியில் இதெல்லாம் பெற்றுக்கொண்டு பெரிய கோயிலுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருளி முன்பு போல நிர்வாகம் செய்து கொண்டு திருவரங்கன் செல்வத்தை திருப்பம் சீரும் சிறப்பமாக எல்லாருக்கும் எப்படி எங்கே போனாலும் ஒரு மாமியார் வீடுன்னு ஒன்று இருக்கணும், திரும்பி அங்கே தானே வந்து நிற்கணும். அதே போல் எல்லாருக்கும் மாமியார் வீடோ இல்லை அம்மா வீடோ ஏதோ ஒரு உண்மையான நம்ம எல்லா இடமும் சுற்றுவோம். அப்பாடா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தோஷமாக ஆனந்தத்தில் படுப்போமோன்னு. அதே போல் இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததும் ஒரு சந்தோஷமாயிடுது இவருக்கு. இவருக்கு அழகிய மணவாளர் இப்போ தான் ஜீயர் ஆக போகிறார். அந்த சமயத்தில் தெற்கே இருந்து வந்த சிலர் பங்காளிகள் சம்பந்தமான
தீட்டை பற்றி சொன்னார்கள். அது கேட்டு எல்லா காலங்களிலும் பெருமாளை சேவித்து வாழ்பவரான அழகிய மணவாளர் பெருமாள் சேவையை இழக்க வேண்டியதாயிற்று என்று கலங்கி ஆலோசித்து பகவானையும் பாகவதர்களையும் பற்றி கிடப்பவர்களுக்கு மற்ற எல்லாம் பிரதிகூலமாக தோன்றுமாகையால் இல்லற வாழ்க்கையை விட்டு சந்நியாசாசிரமத்தை ஏற்க முடிவு செய்தார். இப்போது இல்லறத்தில் இருக்கிறதுனால தானே அந்த தீட்டு, தாய் செத்தா இந்த தீட்டு, தந்தை செத்தா இந்த தீட்டு, பந்து ஜனாகா, அப்புறம் வந்து பா தாயாதி, இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, தாயாதி எல்லாம் செத்தா இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் இந்த இல்லற வாழ்க்கையில் இருக்கிறதுனால தானே இந்த தீட்டெல்லாம் வருது. நம்ம துறவரம் மேற்கொண்டா எதுவுமே நம்ம எந்த தோஷமும் நம்மளுக்கு தட்டாதே அப்படின்ட்டு துறவரத்தை ஏற்க முடிவு செய்தார். எத்தனை வந்தாலும் சரி, யார் செத்தாலும் சரி, யாருக்கு கல்யாணம் ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருவோம். அப்படி தானே நம்ம வாழ்ந்துட்டு இருப்போம். அதன்படி அக்காலத்தில் தம் ஆச்சாரியாரான திருமலை ஆழ்வாரின் மற்றொரு சிஷ்யரான சடுகோபஜியர்கிட்ட சென்று நான் வந்து இது மாதிரி துறவரத்தை மேற்கொள்ள போகிறேன் அப்படின்னு ஏற்றும் கொண்டார். அவருக்கு ஸ்ரீ சடகோபஜியர் என்று திருநாமம் இட்டார். சடகோபஜியர் திருமலை ஆழ்வாரோட வம்சம், அவரோட சிஷ்யர். அவர்கிட்ட போய் இவர் ஜியர் பட்டம் வாங்கினதுனால இவருக்கு ஸ்ரீ சடகோபஜியர் என்ற ஒரு பட்டமும் கிடைக்கிறது. துறவரத்தை மேற்கொண்டு நம்மாழ்வாரை நம்பெருமாளை சேவிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மணவாள ஜியர் என்ற திருப்பெயரிட்டு இவருக்கு திருப்பெயர் இன்னொன்று வருது, அழகிய மணவாள ஜியர் அப்படின்ட்டு. உத்தம நம்பி முதலானவரெல்லாம் குறித்து இவரை பல்லவராயன் என்ற மடத்தில் சகல மரியாதையோடு விட்டு வாருங்கள் அப்படின்னு பண்ணிக்க அவர்களும் அப்படியே செய்ய ஜியர் மடத்தில் இருந்து கொண்டு ஜியர் மடத்துக்கு இவருக்குன்னு ஒரு மடம் இருக்குமோன்னு அந்த மடத்துக்கு வந்து சேர்ந்துட்டார். இப்போ தான் மடாதிபதியாக ஆகிறார். அதாவது ஒரு அதிபதி ஒரு ஜியர் ஸ்தானத்துக்கு வந்துட்டார் இப்போது அழகிய மணவாளர். அதுக்கப்புறம் ஸ்ரீ சடகோபஜியர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது மணவாள மாமணிகள் இனிமேல் தான் வரப்போகுது. பெரிய ஜீயரை அடைந்து பெருமையுற்ற ஞானவான்கள். ஸோ இவர் இதை மாதிரி எப்போவுமே ஒருத்தர் பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய சிஷ்யர்கள் வருவாங்க. அதே போல் இங்கே சில ஞானவான்களாம் இவர்கிட்ட வந்து சிஷ்யராக சேர்றாங்க. அழகிய மணவாள ஜியர், ராமானுஜ ஜியர் முதலானவங்களை கொண்டு மடத்தை செப்பனிட்டு ரகசியம் விளைந்த மண் என்று பிள்ளைலோகாச்சாரியர் வாழ்ந்த திருமாளிகையிலிருந்து மண் கொண்டு வந்து, இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் பாருங்கள். பூர்வாச்சாரியர் இடத்துல இருந்து மண்ணை கொண்டு வந்து அதை மேல் பூச்சி செய்வித்து அந்த மண்டபத்துக்கு திருமலை ஆழ்வார் மண்டபம் அப்படின்னு தன்னோட ஆச்சாரியனோட நாமத்தை சூட்டுறார். அவ்விடத்த குருகுல வாசமாகவே எண்ணி தம்மோட ஆச்சாரியரோட திருவடி தாமரை மலர்களில் தாம் இருப்பதாக கொண்டு காலக்ஷேபம் சொல்லி வந்தார். நம்பெருமாளை பிரியாது அவருக்கு நல்லெண்ணங்கள்லாம் மங்களாசாசனம்லாம் செய்துக்கிட்டு எல்லோரும் அவரை பெரிய ஜீயர்னு அழைக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய ஜீயரை சுற்றுமுற்றில் இருக்கிற எல்லா பெரியவர்களும் வந்து உஜ்ஜீவனம், ஒரு நல்ல விஷயம் இல்லையா, ஒரு பெரியவரை வந்து சந்திக்கிறது, ஒரு சன்னியாசியை பார்க்கறது. அதுக்கப்புறம் இந்நாளில் தொண்டை மண்டலத்தில் பிறந்து கோவிந்த தாசப்பர் என்ற பெயருடைய பட்டர்பிரான் ஜீயர் என்பவர் ஸ்ரீரங்கம் வந்து பெரிய ஜீயரை, அதான் இந்த மணவாள மாமணிகளை பார்த்துட்டு அவரை பிரியாது நிழல் போல அடிமைகள் செய்து கொண்டிருந்தார். ஒரு சில பேருக்கு தான் இந்த மாதிரியெல்லாம் கிடைக்கும். கோவிந்த பட்டர் ராமானுஜருக்கு, முதலியாண்டான் ராமானுஜருக்கு, இதே போல் கூரத்தாழ்வான், இந்த திருவரங்கத்து அமுதனார், இதே போல் ஒருத்தருக்கு கிடைப்பாளனும். திருமலை ஆழ்வாருக்கு வந்து நம்ம மணவாள மாமணிகள். இப்போது கோவிந்த தாசப்பர் அப்படின்றவர் இங்கே மணவாள மாமணிகளுக்கு தொண்டு பண்ணிட்டு வர்றார், அணுக்க தொண்டராக இருக்கார். பிறகு நம்பெருமாள் ஆணையிட ரங்கராஜர் தமக்கு திருவாராதன பெருமாளாக எழுந்தருள பண்ணி ஆராதித்து கொண்டு ஆச்சாரிய பீடத்துக்கு எடுத்துக்காட்டாக ஆச்சாரியன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எலும்பு தோலுமாக இருப்பார். காஞ்சி பெரியவாளாம் ஊன் பெருத்து மோடு மேய்ந்து அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தொப்பை கீழே குனிஞ்சு எதுவுமே எடுக்க முடியாது. நல்லா சாப்பிட வேண்டியது, தொப்பையெல்லாம் வசக்க வேண்டியது, அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்க வேண்டியது. அந்த மாதிரி ஒரு உடம்பை வளர்த்துட்டு வரான். எம்பெருமானாரால் ஏற்கப்பட்டவையும் உயர்குலத்தில் பிறந்து ஞான முதலியவர்களால் உயர்ந்தவர்களாயும் உள்ள கந்தாடை அண்ணன் முதலியானவர்கள் கனவிலே நம்பெருமாள் தோன்றி பெரிய ஜீரும் நாமும் வேறல்ல, அதனால் நீங்கள் அவரை அடையுங்கோள் அப்படின்னு சும்மா உட்காண்டிருக்கிறவரெல்லாம் உசுபேத்தி விடுறாரு. யாரு
நம்பெருமாள். அவரும் நானும் ஒன்றும் இல்லை, அவரும் நானும் ஒன்று தான், அவர் தனிச்சு நினைக்காதீங்கோ அப்படின்றார். ஏன்னா வந்திருக்கிறது ஆதிசேஷன் அவதாரம் தான் ராமானுஜர். ராமானுஜர் விட்டு போன சில விஷயங்களை முடிக்க வந்தவர் தான் மணவாள மாமுனிகள். அதனால் அவரும் நானும் ஒன்று தான், அவரை அண்டி இருங்கோள் அப்படின்னு கிணவுல வந்து சொல்கிறார். அவர்களும் தங்கள் உயர்வையும் பெருமையையும் பாராமல், ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய அப்பா டக்கர் அப்படிலாம் நம்ம நினச்சி போகணுமோ, எப்பவுமே கால் மேலே கால் போட்டு உட்காருறது, நம்ம தான் உலகத்திலேயே சிறந்தவர்கள் நினைக்கிறது, அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு அகம்பாவத்தன்மை உடம்புல ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் இந்த மமகாரம் அகங்காரம் போகணும் போகணும்னு எல்லாருமே வேண்டிப்போம். இங்கே தாங்கிட்டே இருக்கிற அந்த உயர்வை என் குலம் என்ன கோத்திரம் என்ன அப்படிலாம் சொல்லாமல், தங்கள் உயர்வையும் பெருமையும் பாராமல் வந்து அழகிய மணவாளர் ஜீயர் திருவடிகளை அடைந்து முன்பிருந்த பெருமையிலும் அதிக பெருமையை அடைந்தார்கள். அதுக்கப்புறம் பெரிய ஜீயரின் பெருமைகளை வியந்து பாராட்டி அவர் திருவடிகளை விட்டு பிரியாமல் இருந்தார். ஒரு ஆச்சாரியன் வழக்கத்துக்கு மீறி ஒரு எப்பவுமே தன் ஆள வந்தாலும் அப்படி தானே, தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு எல்லா ராஜபதிவை விட்டுட்டு வந்ததும் ஆஹா எப்படிப்பட்டவர் இவர் அப்படின்னு அணுக்க தொண்டராக நிறைய பேர் இருந்தாலும், அதே போல் இங்கே இவரை பெரிய ஜீயரோட பெருமைகள்லாம் வியந்து பாராட்டி அவர் திருவடிகளை விட்டு பிரியாமல் இருந்தனர். இதனால் முன்பே ஆச்சாரியனை அடைந்திருந்தாலும் ஞான வளர்ச்சிக்காக, ஏற்கனவே ஆச்சாரியன் எங்களுக்கு இருக்குது, இருந்தாலும் ஞானம் அப்படியே மழுங்கி போயிடுமோனோ, திருப்பி நம்ம அதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். அதமான இந்த மாதிரி புது புது ஆச்சாரியனை அண்டி தான் இருக்கணும். ஞான வளர்ச்சிக்காக ஞானத்தாலே சிறந்துள்ள பெரியோர்களின் சம்பந்தத்தை பெறுதலாலே தவறில்லை என்று எனக்கு ஆச்சாரியன் இருக்குது. அதெல்லாம் நான் எங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்கள் சுதர்ஷனம் ஹோமம் பண்ணுறச்சு 2 நாள் வந்து இது வாசிப்போம், வேத பாராயணம். அதில் ஒரு ஒரு ஆதி ஸ்லோகம் ஒன்று இருக்கும், அதை சொல்லுங்க அப்படின்னா அவர் ஒருத்தர் மறுத்துட்டார். இல்லை இல்லை எங்கள் மடத்தில் என்ன இருக்கோ அதை தான் நான் அனுசந்தானம் பண்ணுவேன், மற்றது எதுவுமே அனுசந்தானம் பண்ண மாட்டேன் அப்படின்றார். இது என்ன அப்படின்னா, இந்த வடகலை தென்கலைக்குள்ளே இருக்கிற இந்த குசும்பு உண்மை இருக்குல்ல, அதே போல் தான் சில பேருக்கு இருக்குது. நம்மளோட அட்மாஸ்ட்ரி எண்ணம் என்னன்னா பெருமாளோட திருவடி அடையிறது, அது மட்டும் தான் இருக்கணுமே தவிர மனசில் நீ பட்டையை போடுறியா, நாமத்தை போடுறியா, அதில் யூ போடுறியா, வி போடுறியா அப்படின்னு நமக்கு சண்டை சச்சரவே இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் அழகிய மணவாளர் ஜீயர் பெருமை ரொம்ப திக்கெட்டும் பரவுறது. இவர் வந்து ஏக்கத்தண்டி, அந்த சமயத்தில் கிருஷ்ணாந்தி என்ற ஏக்கத்தண்டி சன்னியாசி ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஜீயரை தன்னோடு வாதம் செய்ய அழைத்தான். வாதத்துக்கு புறப்படுறார். முக்கியமான இது வந்து விடையும் நம்ம மங்களாசாசனத்துக்கு இது இடையூறாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஆனால் இது என்ன பண்ணுறது, போகணும் தான், நம்ம விடுறதுக்கும் வாய்ப்பில்லை அப்படின்ட்டு அந்த நம்மளோட விசிஷ்டாத்வைதத்தை நிலைநாட்டணும் அப்படின்னா இவன் கூட வாதம் செய்ய தான் வேணும் அப்படின்னு நினச்சி சிந்தித்து முதலியாண்டன் வம்சத்தில் பிறந்தவராய் மிக்க பெருமையுடையராய் இருந்த வேடலப்பை பெரிய பெருமாள் திருமுகத்தை போகவிட அந்த லெட்டரை அங்கே எடுத்துக்கிட்டு வேடலப்பனையும் தம்மிடம் சாஸ்திரங்கள் எல்லாம் கற்று உணர்ந்த பெரிய வித்வானான தாசரதி ஆச்சானையும் கூட்டிக் கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்து பெரிய பெருமாளையும் ரங்கநாயகத்தையும் ஸ்ரீ ரங்கநாயகியும் மங்களாசாசனம் பண்ணிட்டு வரப்போ இந்த வில்வ மரத்தடியில் கிருஷ்ணாநந்தி அப்படின்னு ஏக்கத்தண்டி சன்னியாசி அத்வைதி இருக்காருன்னு வேலைப்பெற கண்டது எழுந்து வணங்கி நின்றான். கிருஷ்ணாநந்தி சகல சாஸ்திரங்களையும் அவரிடையே கற்று பின் சகவாச தோஷத்தாலே ஏகதண்டியாக மாறினவன் ஆகையாலே சகவாசத்தினால்தான் அவன் ஏகதண்டியாக மாறியிருக்கான். எப்படி இவர் மாறினாரோ, கோவிந்த பட்டர் மாறினாரோ, உள்ளங்கை நெல்லிக்கனி கொண்டார்ந்த அப்படின்னு யாதவ பிரகாஷர் மாற்றிட்டு இருப்பார். அதே போல் இவரும் சகவாசத்தினால தான் இவர் ஏகதண்டியாக மாறிட்டார். அதனால் குரு பக்தியால் வணங்கி தான் அங்கே இருக்கைக்கு காரணத்தை சொன்னான். அது கேட்டு வேடலப்பன் தாமும் அதற்காக தான், அதாவது உன்னை திருப்தி பண்ணிக்கொள்ளணும் தான்ப்பா நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். கிருஷ்ணாநந்தி வாதம் செய்ய தான் வந்திருப்பதாக சொல்ல அவனும் அபச்சாரப்பட்டேன், நான் நீ ஏதோ வாதம் செய்யணும்னு வந்தியமே அதுக்காக தான் நாங்களுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. இல்லை நான் தெரியாமல் அபச்சாரப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடலப்பனும் அண்ணன் திருமாளிகையில் தாசரதியாச்சனோடு அமுது செய்தொருளி கிருஷ்ணாநந்தி வேண்டிக் கொண்டதுனால அவனுக்கு சேஷமாக பிரசாதத்தை தந்தொருளி கிருஷ்ணாநந்தியை பெற்றுக்கொண்டு அவர் அனுமதி கொண்டு ஸ்ரீரங்கத்துக்கு, ஸோ கிருஷ்ணாநந்தி என்ற ஏகதண்டியும் இப்போ இவரோட சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இதுக்கு வராங்க, ஸ்ரீரங்கத்துக்கு வராங்க. வேடலப்பனையும் தாசரதி ஆச்சானியும் கூட்டிக் கொண்டு பெரியஜியர்கிட்ட போகிறாங்க. அங்கே கிருஷ்ணாநந்தி இது மாதிரி தண்டம் சமைச்சிட்டு கிருஷ்ணாநந்தி ஓடிவிட்ட செய்தியை தெரிவித்தார். தண்டம் சமைச்சதுமே ஓடிட்டாரா அப்படின்றதும் ஜீயர் பெரிதும் உகந்து வேடலப்பனையும் தாசரதி ஆச்சானியும் கொண்டாடி
முதலியாண்டன் வம்ச விஷயமாக இரு ஸ்லோகங்களை அருளி இருவரையுமே கோயிலில் நித்தியவாசம் பண்ணும்படி நியமிக்க வேடலப்பனும் வயதாண்மை ரொம்ப வயசாயிசு அவருக்கு. அதனால் பழைய சாதமும் எருமை தயிரும் இல்லாதிருக்க முடியாது என்ற நிலையாலும் தாசரதி ஆச்சானை மட்டும் அங்கேயே நிறுத்தி தம்மோட வேடலுக்கு விடை பெற்று கொண்டார். சில பேரால் கொஞ்சம் முடியல அப்படின்னா அந்த தயிர் சாதம் மோரும் சாதம் நைட்டு இல்லாமல் சில பேருக்கு முடியாது. அதே போல் ஒரு நிலைமைக்கு ஒரு தள்ளப்பட்டதுனால தாசரதி ஆச்சானை நீ இங்கே இருப்பா, நான் என்னோடய ஊருக்கு நான் போகிறேன் அப்படின்னு திரும்பி போகிறார். தாசரதி ஆச்சான் சொல்வன்மை மிக்கவராதனால புற மதங்களை வென்று விட்டு பெரிய ஜீயரை பிரியாது, அதாவது அழகிய மணவாள ஜீயரை விட்டு பிரியாமல் ரகசிய அர்த்தங்களையும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் நடந்ததும் போனதும் தாசரதி ஆச்சானை விழித்து, ஆச்சான் நெடுநாளாயிற்றே, ஆய் அண்ணாவை சேவித்து வர வேண்டாமோ? ஆய் அண்ணா அப்படின்னு ஒரு சிஷ்யர், அவரும் ஒரு உன்னத்தில் ஸ்திதி தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறச்சோ ஜீயரும் உகந்து திருவாராதனமும் கண்டூரில் ரங்கராஜ விக்கிரகத்தை நாச்சிமாருடனே எழுந்தரில் பண்ணி கொடுத்து வெளியே அனுப்பினார். சரி நீங்கள் கிளம்புங்கோ, ஆய் அண்ணாரை போய் தரிசிங்கோ அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறார். பெருமாள் கோயிலில் பிரதிவாத பயங்கரம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீத அஸ்திகிரி நாதர் அண்ணா, இந்த பிரதிவாத பயங்கரம் தான் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே அருளி செய்தவர் அவர் தான். அவர் அழகிய மணவாள மாமுனிகளுக்கு 8 சிஷ்யர்கள் இருப்பார். அதில் ஒருத்தர் தான் இந்த பிரதிவாத பயங்கரம். பின்னாடி வருதா என்னன்னு தெரியல. இதை மாதிரி அவரோட சொல்வன்மையெல்லாம் கேட்டு அவரை சம்பிரதாயத்தில் எப்படின்னா சிறந்தவராக ஆக்கணும் அப்படின்னு நினச்சி திருவிழம் கொண்டு பெரிய ஜீயர் ஓலை கொடுத்து 2 வைஷ்ணவர்களை அவர்கிட்ட அமுச்சு வைக்கிறார். அஸ்திகிரி நாதன்னையும் அவர் தலைமையில் ஏந்தி கோயிலுக்கு எழுந்தருளினார். அவர் வந்ததை அறிந்து ஜீயரும் பெருமாளோட கைங்கரியத்தை தம்மை அடைந்திருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை அனுப்பி அண்ணாவை எதிர்கொண்டு அழைத்து வர செய்தார். அண்ணாவும் அவர்களோட புறப்பட்டு பெரிய பெருமாளை முறை தப்பாமல் சேவிச்சுட்டு மணவாள மாமுனிகளோட மடத்துக்கு வந்து ஜீயரை சாஷ்டாங்கமாக வணங்கி ஜீயரை அவரை மிகவும் குளிர கட்டாட்சம் பண்ணுறார். ஒன்னுந்தேவு அப்படின்ற ஒரு பாசுரத்தின் அவதாரியை பலப்படியாக பறக்க உபன ஒன்னுந்தேவு அப்படின்ற பதிகம் இதில் நம்மாழ்வாரோடு அது ரொம்ப பறக்கனா ரொம்ப விரிவாக சாதிக்கிறார். அது கேட்டு அஸ்தகிரி நாதர் அன்னையும் இது நாள் வரை இவருக்கு திருவாய்மொழியிலையும் அருளி செயல்கள் மட்டுமே பாண்டியத்தம் உண்டுன்னு நினச்சிட்டு இருந்தோமே, சம்ஸ்கிருதத்தில் பழக்கமில்லை என்று அறிந்தோம், என்ன இவர் தம் 2 வேதங்களிலும் புலமை இருக்கே அப்படின்னு ஜீயரோட திருவடிகளில் விழுந்து அங்கீகரிக்க வேண்டும் என்று வேண்ட ஜீயரும், நீர் பிரதிவாத பயங்கரர், நாம் சாது, நீயோ எதனா ஒன்றுனா அப்படியே டக்குன்னு பயங்கரமாக அதுக்கு பிரதிவாதம் பண்ணி நீங்கள் ஜெயிப்பேல ஒன்றும், நான்லாம் சாதுப்பா, என்னாலலாம் அந்த மாதிரிலாம் சாதிக்க முடியாது, இப்படி இருக்கிறச்சோ உனக்கு என்கிட்ட எப்படி பொருந்தும் அப்படின்ற விளையாட்டாக தான் சொல்கிறார். பிரதிவாத பயங்கர அண்ணாவும் பிற மதத்தினில் பிரதிவாத பயங்கரர், அடியார்கள் இடத்தில் அவருக்கு அடியார் நான் அப்படின்றார். திருவிலச்சனை இது திருவிலச்சனைனா அங்கே சங்கச்சக்கரம் சாதிக்கிறார், சமாசனம் பண்ணுறார். அந்த வம்சத்தாருக்குரிய ஸ்ரீ வைஷ்ணவர் தாசர் என்ற நாமமிட்டு இதர மதங்களையும் கலைந்து கொண்டு ராமானுஜ சித்தமான விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபித்து கொண்டு அடியாருக்கு அடிமைப்பட்டிருக்க நினையில் இவர் அங்கே அண்ணரும் பிரதிவாத பயங்கர அண்ணரும் நான் பெரிய ஜீயருக்கு அந்தரங்கராய் அணுக்கு தொண்டராய் அங்கே இருந்துட்டு சில நூல்களுக்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கார் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் ஒர்க்கை பண்ணுறார். எங்கும் ஜீயர் திருப்பெயரே, எல்லா இடத்துலையும் பெரிய ஜீயரோட குமாரன் ராமானுஜையன் என்பாருக்கு குமாரர் அவதரிக்க அவருக்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அப்படின்னு சொல்லி ஒரு நாமம் சாத்தி ஜீயரோட திருநாமத்தை இட்டார்கள். இந்த ராமானுஜ ஐயன் தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்துள்ள போது அவருக்கு மற்றும் ஒரு குமாரர் அவதரிக்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. இது 4வது தலைமுறை. இப்போ அவருக்கு என்ன பெயரிடுவது என்று பெரிய ஜீயரை கேட்டு அனுப்பினார். ஜீயரும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவருக்கு என்ன பெயரிடுவது, பெரிய ஆழ்வார் என்று இட்டுக்கொள்ளுங்களேன் அப்படின்னு சாதிக்கிறார் அவர். இப்போ ஜீயரும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்தவருக்கு என்ன பெயரிடுவது, பெரியாழ்வார் அப்படின்னு நாம வைங்கும். 2வது குமாரருக்கு பெரியாழ்வார் ஐயன் பெரியாழ்வார் ஐயன் அப்படின்னு 2வது குழந்தைக்கு திருநாமம். இவ்விரு குமாரர்களும் வயது வந்ததும் பெரிய ஜீயரோட திருவடி அடைந்து ஸ்ரீரங்கத்திலே இருந்தனர். சில பேர் தான் அதே போல தான் இவரும். ஆளவந்தாரோட குழந்தைங்கள்லாம் 4 பேருமே அவங்களுக்கு புஜம் வந்து கால் வந்து முழங்கால் அளவுக்கு, கை வந்து முழங்கால் அளவுக்கு இருக்குமா, காமராஜர் போல்.
அந்த 4 பேருமே ஆளவந்தார அடி இருந்தாருங்களோன்னு, அதேபோல இங்கேயும் இவங்க 2 பேருமே த தன்னோட பூர்வாசிரத்து தாத்தா இல்லையா அவர், இவரோடயே இருக்காங்க. அவர்கள் மூத்தவரான அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்பவர் பெரிய ஜீயரிடம் பிரியாது அடிமை செய்து கொண்டு நிழல் போலவே இருக்காராம். அணுக்க தொண்டரா எல்லா கைங்கரியத்தையும் பார்த்துட்டு வர்றார். அதனால் கழிப்படைந்த பெரிய ஜீயர் அவருக்கு விசேஷ கட்டாட்சம். எப்பவுமே அப்படிதான். ஒரு சிஷ்யர்கள் பார்க்குறப்பயே தெரிஞ்சிடும். இவெல்லாம் பெருமாள் மேலே இருந்தே பார்த்துட்டே இருப்பார். யார் யாரெல்லாம் சத்து விஷயத்தில் இருக்கா, யார் யாரெல்லாம் சத்து விஷயத்துல நம்ம லௌகிக்க வாழ்க்கையிலேயே திளைச்சி இருக்கா, கொஞ்சம் நம்ம அவர் பக்கம் போனோம்னா அவர் நம்ம காலை பிடிச்சி இழுத்து வா 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 என்னையே நீ காதில் வாங்கிட்டு அப்படின்னு அவர் தான் பிடிச்சி இழுப்பார். அவர் வரலாலே அவர் தாழ் வணங்கி அப்படின்னு. இங்கே 2 இது இருக்குது. மானச பூஜான்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பாக்கிய பூஜான்னு ஒன்று இருக்குது. பாக்கிய பூஜானா நம்ம முதல் நாள் சாத்தின அந்த புஷ்பத்தெல்லாம் கலைந்து திருப்பியும் அவருக்கு திருநீராடல் பண்ணி, அதுக்கப்புறம் பாலாபிஷேகம்லாம் பண்ணி, அதுக்கப்புறம் அவருக்கு திருமஞ்சனம், அதை எண்ணெய் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு வஸ்திரம் சாத்தி, அவருக்கு புஷ்பம் சாத்தி, அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி, அதுக்கப்புறம் இந்த இது பண்ணுறோமோன்னு ஊதுவத்தி தூப தீபாதிகள்லாம் காட்டுற வரைக்கும் ஒரு நமக்கு ஒரு இதுதான், குட்டி தபஸ் தான். அதே போல் இங்கே நிச்சயம் இப்போ நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் ஒன்றும். இது வந்து பாகிய பூஜைன்னு அர்த்தம். மானச பூஜை அப்படின்னா இந்த யாரோ ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து மனசுலேயே பூசலர் நாயனார், அவர் மனசுலேயே கோயில் கட்டிட்டார் சிவபெருமானுக்கு. அந்த ராஜாவும் வச்சிருக்கிற அந்த கும்பாபிஷேகமும் இந்த பூசல நாயனார் வச்சிருக்கிற கும்பாபிஷேகமும் ஒரே நாளில் இருக்குது. அப்போ ராஜா கிட்ட கனவுல வந்து பூசல நாயனார் ஒருத்தர் எனக்காக கோயில் கட்டியிருக்காரு, நான் அங்கே ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் முடிச்சிடுறேன், நீ இன்னொரு நாள் வச்சுக்கோ அப்படின்றவர். அது யார் இது அப்படின்னு தேடிக்கிட்டு ராஜா வந்தா, பூசல நாயனார் யாருன்னு கேட்டால், அதோ அந்த குடிசையில் இருக்கார் அவர் தான். அவர்கிட்ட போய் எங்கே நீங்கள் கோயில் கட்டியிருக்கீங்க? நான் எங்கே கோயில் கட்டியிருக்கேன், நான் மனசில் தானே கோயில் கட்டியிருக்கேன். ஐயோ, மனசில் கோயில் கட்டினதுக்கே அவர் வந்து நாள் குறித்து இங்கே வந்துட்டார் அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு சிறப்பு அம்சம் இல்லையா? இங்கே அதே போல் இங்கே விசேஷ கட்டாட்சம் இருந்தால் தானே நமக்கு எல்லாமே சாதிக்க முடியும். அழகிய மணவாள பெருமாள் நாயனாருக்கு இங்கே பெரிய ஜீயர் விசேஷ கட்டாட்சம் செய்து சமய நிர்வாகம் செய்பவராக எனக்கு பின்னாடி நீங்கள் இருங்கோ, யாரை அப்படி நியமிக்க முடியும்? அவளோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா தானே நியமிக்க முடியும். ஜீயரை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் தங்கள் தங்கள் குமாரருக்கு ஜீயர் திருநாமத்தைய அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்பதே இடுகையால் இந்த ஜீயரோட திருப்பேரணையை தனித்து தெரிந்து கொள்வதற்காக ஜீயர் நாயனார் அப்படின்னு மாற்றி வச்சா பேர். ஜீயர் நாயனாரும் விளக்கில் ஏற்றின பிறகு பெருவிளக்கு போல பிரகாசித்தார். சின்ன விளக்கிலேருந்து ஒரு பெரிய விளக்கை நம்ம எப்படி ஏற்றுவோமோ அதே போல் ஜீயர் ஆழ்வார் திருநகரிக்கு போகிறது. இப்போ அழகிய மணவாள நாயனார் தம்மோட ஸ்தலமான ஆழ்வார் திருநகரிக்கு போகிறார், குருகூருக்கு. அங்கே ஆழ்வாரை மங்களாசாசனம் பண்ணிட்டு போகும் அந்த போகிற வழியில் ஆச்சாரியாரான திருவாய்மொழி பிள்ளைக்கு அவதார ஸ்தலமான குந்தி நகரத்தில் 3 நாள் தங்கியிருந்து பிள்ளை தம்மை வாழ்விக்க வந்த இடமன்று என்று ஈடுபட்டு அங்கிருந்து புறப்பட்டு வழியிலுள்ள திவ்ய தேசங்களெல்லாம் சுற்றி அதெல்லாம் மங்களாசாசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி இருந்த எத்திராஜர் எல்லாத்தையும் சேவிச்சுட்டு திருவாய்மொழி பிள்ளை வாழ்ந்த எழுந்தருளிய அந்த திருமாளிகைக்குள்ளே போய் அவரோட திருவாராதமான அந்த மங்களாசாசனம் அங்கே பண்ணிட்டு வியாக்கியான மண்டபத்தை அடைந்து, இவர் தானே அந்த வியாக்கியான மண்டபத்தை நிர்மாணம் பண்ணினார். தம்மை அங்கீகரித்த இடம் இது தானே அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி லௌகிக்க வாழ்க்கையிலே இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பெருமாள் மேலே ஒரு ஈடுபாடு வந்து இதெல்லாம் நம்ம கேட்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்ம எப்படி இருக்கோம், அது மாதிரி நினைப்போமோன்னு அதே போல் இவரும் நினைக்கிறார். ஃபஸ்ட்டு திருமலை ஆழ்வார் நமக்கு இந்த இடத்துல தானே அப்படியே நமக்கு நல்லது பண்ணினார் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சந்நிதிக்குள்ளே போகிறார். நம்மாழ்வாரை சேவிக்கிறார். பொலிந்தி நின்ற பிராணியை சேவிச்சுட்டு மடத்தில் எழுந்தருளி சில காலம் வாழ்ந்திருந்தார். அக்காலம் பல பெரியோர்கள் மணவாள மாமுனிகள் பெருமையில் ஈடுபட்டு அடிமையானார்கள். மணவாள மாமுனிகள் ஆதிசேஷ அவதாரன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிடுது. அதனால் இவர் ஆதிசேஷ அவதாரம் அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே ரொம்ப பெரிய ஈடுபாட்டோடு இருந்தார். ஜீயர் ஆச்சாரிய ஹிருதயம் விளக்கம் கேட்டார். இங்கே திருவாய்மொழி முதலான எல்லா ரகசிய கிரந்தத்துக்கெல்லாம்
அர்த்தம் வாங்கின அவர், ஆச்சாரிய இருதயத்தை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு. எனக்கு அந்த அளவுக்கு அதில் பொருள் விளங்கலையே, தெரியலன்னா கேட்டு தெரிஞ்சுக்கணுமோன்னு. தெரியல அப்படின்னு சொல்லி, ஆச்சாரிய ஹிருதயத்தில் சில இடங்களில் பொருள் விளங்காதிருக்க, அதை பெற்றார் என்பவரிடத்து ஆச்சாரிய ஹிருதய அர்த்தங்களை எல்லாம் அங்கே பெற்றார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். பெற்றார், உண்மையிலே அவர் எல்லாத்தையும் பெற்று இருக்கார். அதனால தான் அவர்கிட்ட போய் இவர் ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு எனக்கு அர்த்தம் சொல்லுவோன்னு சாதிக்கிறார், கேட்குறார். அப்போது திருநாராயணபுரத்தில் உள்ள ஆயிடம் அறிய வேண்டும் என்று ஆழ்வார் விடை கொண்டு திருநாராயணபுரத்துக்கு பயணமாக போகிறார். அதே காலத்தில் திருநாராயணபுரத்தில் நின்றும் என்னும் அந்த பெரியார் பெருஞ்சீயரோட, இந்த பெரிய ஜீயரோட பெருமையெல்லாம் கேட்டுட்டு அவரை சந்திக்க இவர் வர்றார். இப்படி பெரிய திருமல நம்பிகளும் ராமானுஜரும் மதுராந்தக ஏரியில் சந்திச்சா போல இவா ரெண்டு பேருமே வழியில் பார்க்குறான். இந்த ஆய்க்கு இயற்பெயர் தேவராஜர். எங்கள் ஆத்துக்காரோட அண்ணார் பெயர் கூட தேவராஜர் தான். அவர் தான் வந்து இந்த இது சாரங்கமணி கோயில் மணியார். இந்த ஆய்க்கு இயற்பெயர் தேவராஜர். இவர் திருநாராயணனுக்கு மாலை சாத்திகை முதலான கைங்கரையிலெல்லாம் பண்ணிட்டு ஸ்ரீ சானுதாசர் அப்படின்னு பெருமாளுக்கு பலமுறை பாலமுத காய்ச்சி ஊதி ஊதி சூட்ட ஆறி கடைசியில் தான் பக்குவமாக பண்ணி கொண்டு போய் பெருமாள் கிட்ட வைப்பாராம். அதனால் அடியார்கள் திறத்து தாய் போல ஆயி அப்படின்னு சொல்வாளோ, ஆயி இங்கே வா, அந்த இது கிராமத்துலலாம் இதை கூப்பிடுவான். ஆயின்னா ஒரு தாய் அன்பு. அதே போல் ஆய் என்றும் திருநாராயணபுரத்தை சார்ந்ததுனால திருநாராயணபுரத்து ஆய் அப்படின்னு பேர் சாதிச்சிட்டான். இந்த ஆய் என்ற பெயரை வடமொழியில் ஜனன்யாச்சாரியர், ஆயின்னா ஜனனி இல்லையா, ஜனனி ஜனனி ஜென்ம பூமிச்ச ரொம்ப முக்கியம் இல்லையா, ஜனனி ஜென்ம பூமிச்ச ஸ்வர்காத்தப்பி கரியசி அப்படின்னு சொல்லுவாளோனோ, அதே போல் இங்கே ஜனன்யாச்சாரியர் அப்படின்னு சாதிக்கிறான், நாம சாதிக்கிறான். இவர் திருப்பாவைக்கும் ஸ்ரீ வச்சன பூஷணத்துக்கும் வியாக்கியான நூல் செய்தார். சும்மா இருக்க மாட்டேன்றான். நம்மலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறத தான் பெரிய பிரதானமாக நினச்சிப்போம். இப்போ காலையில் எங்கள் ஆற்றுல நிறைய பேர் இப்போ வந்திருக்காங்க. மார்னிங் அவளுக்கு கேசரி பூரி தோசை எல்லாம் செய்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு மதியானத்துக்கு. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். யார் வருவா, யார் போகிறா, அவளுக்கு என்ன பண்ணணும். ஸோ ஃபலூடாலாம் குழந்தைங்க கேட்குறது. சில குழந்தைங்க ஏதோ வழியிலே ஒரு செருப்பை விட்டுடுது, ஸோ செப்பல் வாங்கி தரணும். ஸோ இந்த மாதிரி லௌகிக வாழ்க்கை நம்மளை பிடிச்சி இழுக்கும். வந்திருக்கிறவாளை திருப்திப்படுத்துறது தானே அதிதி தேவோ பவன் இருக்கணும். இங்கே இருவரும் ஆழ்வார் திருநகைக்கு சமீபத்தில் சந்தித்து கொண்டனர். ரெண்டு பேரும் ஜனன்யாச்சாரியரும் அழகிய இது மணவாள மாமுனிகளும் வழியில் பார்த்துக்கிறான். ஆழ்வார் திருநகருக்கு சமீபத்தில் சந்தித்து கொண்டனர். ஒருவரை வணங்கி விரும்பிய வளம் ஏற்பட்டதே, நினச்சது நடந்துட்டே அப்படின்னு இருவரும் ஆழ்வார் திருநகருக்கு அங்கே போகிறார். முதலிகள் இச்சம்பவம் எம்பெருமானாரும் பெரிய நம்பியும் மதுராந்தகத்தில் நேர்பட்டு இருப்பதே என்று உகந்தனர். அப்போது மணவாள மாமுனிகள் ஆயிக்கிட்ட வந்து ஆச்சாரிய ஹிருதயத்தை விட காலாட்சேபம் எனக்கு சாதிக்கணும் நீங்கள் அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது. ஆச்சாரிய ஹிருதயார்த்தாக சகலாயேன தர்ஷிதாக ஸ்ரீசானுதாசம் அமலம் தேவராஜம் தம் ஆஸ்ரயே. எனக்கு நீங்கள் எல்லாம் சாதிக்கணும் அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. ஆச்சாரிய ஹிருதயத்தோட பொருளை எல்லாம் சொல்லி எவரால் காட்டப்பட்டதோ அப்படிப்பட்ட திருநாராயணபுரத்துக்கு திருமாலை கைங்கரியம் செய்பவரா நிர்மல ஸ்வரூபராக இருக்கிற ஆயை அடைகிறேன் அப்படின்னு ஸ்லோகத்தை அருளி செய்ய, அதை கேட்ட ஆய் அதில் தமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறி, நான் உங்களை வணங்குறேன் அப்படின்றச்சும் தண்டம் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றச்சும் நானும் தண்டம் சமர்ப்பிக்கிறேன். பெரிய நம்பிகள் ராமானுஜரோட குரு இல்லையா, ஆனால் பெரிய நம்பிகள் ராமானுஜரை பார்த்தா கீழே விழுந்து வணங்குவார், தண்டம் சமர்ப்பிப்பார். அதுபோல் இங்கே இவர் வந்து வணங்கினார், பெரிய ஜீயர் வந்து வணங்குறார் ஆய் ஜனனாச்சாரியரை பார்த்து. அதுக்கு புதூரில் வந்துதித்த புண்ணியனும் பூங்கமழும் தாதார் மகிழ் மார்பன் தானிவனும் தூதூர வந்த நெடுமாலோ மணவாள மாமுனிகள் எந்த இவர் மூவரிலும் யார் அப்படின்னு சாதிக்கிறார். ஜீயர அவதார புருஷன் சொல்லி ஆதரித்து கொண்டு சில காலம் அங்கேயே வாழ்ந்திருக்கிறார் ஆய் ஜனனாச்சாரியர். ஆய ஆழ்வாரிடமும் பெரிய ஜெயரிடமும் விடைபெற்று கொண்டு திரு நாராயணபுரத்துக்கு எழுந்தருளினர். அங்கு ஆயிடம் பொறாமை கொண்டவர்களும் ஆழ்வார் திருநகருக்கு போனவர் அதுவரை வராமையால் அதை சாதகமாக்கி கொண்டு அவர் இறந்து விட்டார் என்ற வதந்தியை பரப்பிட்டார்.
அவருக்கு சொத்தை எல்லாம் திருநாராயணபுரத்துக்கு சேர்த்து விட்டார்கள். ஆய்வு திரும்பி போகல இல்லையா, அதனால எல்லா சொத்தும் திருநாராயணபுரத்துக்கு கொடுத்துட்டாலாம். திரும்பி வந்தபோது இதை அறிந்து அபிமானத்திற்குரிய இவற்றை அங்கீகரித்து அடியேனிடம் அபிமானம் கொள்ள பெருமாள் நினைந்தமை இதனால் நன்கு விளங்குகிறது. என்னே அவன் திருவுள்ளம் என்று மிகவும் உகந்து திருநாராயணனுக்கு மாலை கட்டி சமர்ப்பித்து கொண்டிருந்தார். பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாம் அவன் தானே வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இன்னொருத்தனா இருந்தால் என்ன பண்ணியிருப்பான், உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான் பார், நான் உயிரோடு இருக்கிறப்ப எப்படி இதெல்லாம் பண்ணுவீங்க ஊன்னு கத்துவாளோன்னு. அதெல்லாம் பண்ணலை. பரவாயில்ல இருக்கட்டும். திருநாராயணபுரத்து எம்பெருமானோட திருவுள்ளம் இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும், இருக்கட்டும் அப்படின்ட்டு அங்கே புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். தீயிலிருந்து தப்பிய ஜீயர். ஆழ்வார் திருநகரில் மணவாள மாமுனிகள் ஒரு காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கார். எல்லாரும் அங்கே வந்து உட்காந்து கேட்டுருக்கா. இப்பெருமையை பெறாத ஒரு சிலர் என்ன பண்ணுறா, இரவில் மணவாள மாமுனிகள் உறங்கும்போது அவர் இருந்த குடிசைக்கு தீயிட்டனர். எப்படி ராமானுஜருக்கும் இதான நடந்தது. அங்கே திருப்பரங்கத்தில் சில திருப்பணிகள்லாம் பண்ணணும் அப்படின்னதும் அவருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, திருப்பணிகள் பண்ணணும் அப்படின்றதும் சரி, இவர் இந்த மாதிரி நம்மளெல்லாம் மாற்றிட்டுருக்கார், சம்பளத்தெல்லாம் குறைச்சி கொடுக்குறாரு, இங்கே இருக்கிறவாளை அங்கே தூக்கி போடுறாரு, அங்கே இருக்கிறவாளை இங்கே தூக்கி போடுறாரு, அதனால் இவருக்கு வந்து விஷத்தை வச்சு கொன்னுன்னுட்டு விஷத்தை தன் பொண்டாட்டி மூலமாக கொடுத்து அனுப்புகிறார். அவள் அது ஒரு அபிநயம் கொடுத்து இந்த சாப்பாட்டில் விஷம் இருக்குன்றதை சூச்சகமாக தெரிவிக்கிறார். அதை ஒரு இடத்துல போய் போட்டுட்டு இவர் பட்னியாகவே இருக்கார். இங்கே அதே போல் இந்த மாமுனிகள் உறங்கும்போது அந்த இருக்கிற குடிசைக்கு தீயிடுறாங்க. ஆக்சுவலாக இது ஆதிசேஷன். இது அது கண்டு பெரியோர்கள் எல்லாம் சுவாமிக்கு என்ன வருமோ அப்படின்னு வயிற்றை பிசைஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறா. மணவாள மாமுனிகள் தம்முடைய நிஜ ரூபமான பாம்பு வடிவத்தோட எல்லாரும் பார்க்குறப்பயே அந்த எரிக்கிற வீட்டிலிருந்து வெளியே புறப்பட்டு மற்றவரோடு தாமும் கலந்து அப்படியே நிற்கிறாராம். பாம்பு போல் சின்ன ஒரு தொண்டி இருந்தால் போதுமே, பாம்பு வெளியே வந்துருமோனோ, அது மூலமாக வெளியே வந்து திரும்ப மனுஷனாக மாறி மணவாள மாமுனிகள் ஜீயரா பெரிய ஜீயரை மாதிரி அப்படியே நிற்கிறார். எல்லாரும் பார்க்குற மாதிரி இவரும் பார்த்துட்டு இருக்கார். இதை பார்த்தவங்க எல்லாமே பாம்பு வெளியே வருது, திருப்பி பாம்பு ஜீயரை மாதிரி நிற்கிறதெல்லாம் பார்க்குறா. எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். இந்நிலை கண்ட அப்பொறாமையாளர்கள் சிலர் பெரிய ஜீவரை வணங்கி, ஐயோ தெரியாமல் பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அப்போ தான் துப்பு துப்புன்னு காலில் விடுறான். எப்பயுமே ஒருத்தரோட ஒரு நல்ல விஷயம்லாம் தெரியாது. இப்போ இதில் இந்த குரூப்லேயே இதை நடத்துகிறவா என்ன சொல்லியிருக்கா, நாளாக இதில் எல்லாம் குரூப்பில் ஆளுங்க கம்மியாகிட்டே போகிறாங்க, எப்போ முடிப்பாங்க கேளுங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஃபஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 100 பேர் இருந்தாலும், அப்புறம் வந்து 100, 120, 100, 80, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10-15 பேர் தான் இருக்கா. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு லௌகீக வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இல்லை இவ என்னென்னமோ பேரெல்லாம் சொல்கிற காதில் எண்ணெயை காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருக்குன்னு நினச்சி விலகிறாளா, இல்லை சத்து விஷயத்துக்கும் எனக்கும் தொடர்பே இல்லைன்னு போகிறாளா, சத்து விஷயத்தை கேட்டால் எனக்கு நல்லது நடந்துருமே, நல்லதெல்லாம் நடக்கூடாது கெட்டதே நடக்கட்டும்னு நினச்சி விலகி போகிறாளா, என்ன ஒன்றுமே புரியல. பார்த்தீங்கன்னா வெறும் 3 பேர் தான் இருக்கா. அப்படியே தலையை காட்டுறா போயிட்டே இருக்கா. ஒரு சொல்கிறவாளுக்கும் ஒரு எரிச்சல் வருமானோ, எதுக்குடா இதெல்லாம் நம்ம 1 மணி நேரம் விரயம் பண்ணி இதெல்லாம் சொல்லி, நம்ம படித்தோமா, நம்மளோட உன்னதிக்கு நம்ம பார்த்தோமா, இதெல்லாம் மற்றவாளுக்கு சொல்லி அவளுக்கு உன்னதி ஏற்படுத்தி அவளுக்கு நல்லது தானே நடக்கும். ஆக்சுவலாக இதெல்லாம் கேட்க கேட்க பாவம் கழியும். ஒருத்தர் நிறைய தப்பு தப்பாக திரிச்சு விடுறார், அவருக்கு அப்படியே நிறைய ஏறி போயிடுது, இது பாவம்லாம் மூட்டையெல்லாம் நிறைய போயிடுது. அப்புறம் சில பேர் இவர் செய்யாத தப்பை செய்தார்னு சொல்ல இவரோட பாவம்லாம் அந்த யார் தப்பு செய்தாரோன்னு சொல்கிறாலும் அவளுக்கு எல்லாமே போயிடுது. கடைசியில் ஒரு பொண்டாட்டி புருஷன் இவர்கிட்ட வந்து தானம் வாங்குறச்ச புருஷன் சொல்கிறான், இதோ அந்த மாதிரி தப்பு பண்ணாரே அந்த ராஜா கிட்ட தான் போகிறோமா அப்படின்னு. ஐயோ, பொண்டாட்டிக்கு வந்து முக்காலமும் உணர்ந்தவ. அவள் சொல்கிறா, அடப்பாவி, உன்னை நான் இங்கே கூப்பிட்டு வந்ததுக்கு உனக்கு அவரோட கடைசியாக இருக்கிற பாவமும் அந்த பாவத்தை நீ ஏற்றுன்ட்ட. அவர்கிட்ட நம்ம நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்தோம்னா அவர்கிட்ட இருக்க கெட்டதை நீ வாங்கி கடைசி பாவத்தையும் நீ ஏற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறா போல். இங்கே என்ன தப்பு இவங்க கண்டுபிடிச்சாங்க, எதுக்கு விலகுறாங்க, இல்லை இவாளுக்கு இதில் பிடித்தம் இல்லையா, பேரு காதல். ஒரு ரிஷிஹி அப்படின்னாலே = வேதம்னு இருக்குது. ரிஷி அப்படின்ற பேரை கேட்டாலே வேதம்னு இருக்குது. ஸோ இந்த காதில் நமக்கு புரியலானாலும் சரி, ஏதோ ஒரு நாமம் காதில் விழுறதா, அந்த நாமம் நமக்கு எந்த அளவுக்கு புண்ணியத்தை தரும் அப்படின்னு நினச்சி பார்க்காம சும்மா ஏதோ இப்போ இது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வரா மாதிரி போகிற மாதிரி போகிறா. காஞ்சி பெரியவா சொல்லுவா, இது இது யார்
கிருஷ்ண பிரேமி அண்ணா சொல்லுவா, உபன்யாசம் பண்ணுறச்ச ஒருத்தரையே பார்த்து நாங்கள் நடத்தின்னு இருப்போம். அப்பா இவராவது கேட்குறாரு அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்காட்டி அவர் டைமை பார்த்துட்டு எழுந்து போயிடுவார். சரி பக்கத்தில் இருக்கிறவராவது உட்காந்துருக்கா இவரை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அந்த குழந்தை அழுதுன்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாராம். இன்னும் கொஞ்ச நேரம் சரி பக்கத்தில் இருக்கிறாரு இவராவது கேட்குறாரே அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் பஸ்ஸுக்கு நாழி ஆயிடுச்சுன்னு அவரும் கிளம்பிடுவாராம். கடைசியில் இவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு சம்பவனை கொடுப்பாளோன்னு அதனால் உனக்கு நான் பாதி தரேன் மேலே அடிக்கிறவர்கிட்ட சொல்கிறாராம், நீ கொஞ்சம் எதிர்க்க வந்து உட்காந்துக்கோ எனக்கு கிடைக்கிற பணத்தில் உனக்கு பாதி தரேன் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. ஆன் கிருஷ்ண பிரேமி அண்ணாவே சாதிச்சிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான்லாம் ஏமாத்துறோம். இந்த காதில் வாங்கி அந்த காதில் நான் விட்டுட்டு போவேன். எனக்கு அதெல்லாம் இதெல்லாம் பாகவத அபச்சாரம். ஒருத்தவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பாதியில் நழுவி போகிறதும் கேட்குறதும் பாகவத அபச்சாரம். பாகவதர்கள் செய்கிற பெரிய அபச்சாரம். இதுக்கெல்லாமே பெரிய பாபமூட்டை இருக்குது. சரி அதனால தான் நானும் கொஞ்சம் நடுவுலலாம் எந்த விதமான பிட்டு கிட்டு எல்லாம் போட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லுவேன். அதெல்லாம் இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் கடந்து புக்கை முடிச்சுட்டு இவாளுக்கெல்லாம் என்ன விஷயம் சொன்னால் தத்ரூபமாக இருக்கும், எந்த விஷயம் காதில் போட்டால் உட்காந்து கேட்பா, அதெல்லாம் புரிஞ்சிக்க முடியல எனக்கு. அஸ்து பாம்பு வடிவில் அவர் வெளியே போகிறார். அவரே ஒரு நல்லவருக்கே மணவாள மாமுனிகளுக்கே தீ வச்சு கொளுத்துறா, ராமானுஜருக்கே விஷம் வச்சு கொள்றா அப்படின்னா இந்த மாதிரி உபன்யாசகர்களுக்கெல்லாம் நின்று கேட்பாளா என்ன? அஸ்து இப்படி நெருப்பிலிட்ட செய்தியை அறிந்து அத்தேசத்தில் இருக்க ராஜா அச்செயலை புரிந்தவரை கண்டுபிடித்து தண்டிக்க போக அதை தடுத்து அவர்களை ஜீயர் மன்னித்து வருகிறார். பரவாயில்ல இருக்கட்டும், இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. அப்பொறாமையாளரும் அக்குணத்துக்கு அடிமைப்பட்டு ஜீயரிடம் ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தண்டம் சமர்ப்பித்து அவர் காலில் விழறார். அதுக்கப்புறம் அந்த தேசத்தை நிர்வகிக்கும் ஒருவர் ஜீயரோட பெருமைகள்லாம் அறிந்து திருவடிகளை அடைய ஜீயரும் அவரை அங்கீகரித்து அவருக்கு சமாசிரயம்லாம் பண்ணி சடகோபதாசன்ற நாமதயத்தை சூட்டி மேல்நிலைக்காக 3 பங்கும் இங்கு நிலவ ஒரு பங்குமாக பாரமார்த்திக விஷயமாக 3 பங்கும் லௌகிக்கத்துக்காக 1 பங்கும் செயல்பட்டு வாழ்ந்திடும். பகவான் விஷயத்தில் 3 பங்கு நீ செலவு பண்ண, லௌகிக விஷயத்துக்கு 1 பங்கு மட்டும் செலவு பண்ண அப்படின்னு சாதிச்சு அனுப்புகிறார். ஆனால் இப்போ இருக்கிற நம்மலாம் லௌகிக விஷயத்துக்கு 3 பங்கும் அந்த பாரமார்த்திக பகவான் விஷயத்துக்கு 1 பங்கும் கூட நம்ம தர தரது கிடையாது, இஷ்டம் இல்லை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பகவான் பார்த்துட்டே இருக்காருன்றதை புரிஞ்சுக்கணும் மக்கள் எல்லாம். திருநகரிலிருந்து புறப்பட்டு திருக்குறுங்குடிக்கு எழுந்தருளி அங்கே திருவேங்கடமுடியான் என்கின்ற அப்பிராமணரை சிஷ்யராக்கி திருவேங்கடதாசர் என்ற திருப்பெயரிட்டு கோயில் கைங்கரியத்தில் பணித்து பின்னின்ற நம்பி, அதுக்கப்புறம் இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி, மலைமேல் நின்ற நம்பி என்று 5 நம்பிகளும் கர்ப்பகிரகம் மண்டபம் முதலான கைங்கரியங்களை செய்தருளி சேவித்து கொண்டிருந்தார். பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருவரங்க அழகிய மணவாள பெருமாளை சேவிச்சுக்கிட்டு முன்பு போல் அங்கேயே இருக்கார் ஸ்ரீரங்கத்திலே. பாகவத அபச்சாரம் பகவத் விரோதம் என்னன்னு பார்ப்போம். இங்கே அந்த காலத்தில் எறும்பியப்பான்னு ஒருத்தர் இருந்தாராம், பெரிய வித்வான். ஸ்ரீரங்கத்துக்கு பெரிய பெருமாளை திருவடி தொழுது ஊரில் தம்மோட பந்துவான கோயில் அண்ணரை பார்த்து மணவாள மாமணிகளை சேவித்து ஒருவரை ஒருவர் வணங்கி இருக்கிறப்போ மணவாள மாமணிகள் திருவாய்மொழியில் உயர்வர உயர்நலம் அப்படின்ற பதிகத்தை பாசுரத்துக்கு பரத்துவத்தை பலப்படியாக உபநேசித்தார். அந்த உயர்வர உயர்நலம் அப்படின்னு இது நம்மாழ்வாரோட ஃபஸ்ட்டு பதிகம் அதுதான். அதுக்கு ரொம்ப விரிவாக அர்த்தம் சொல்கிறார். அதை கேட்டு எறும்பியப்பா இவர் தமிழில் மட்டும் சிறந்தவர் என்று இருந்தோம், இருமொழிகளிலும் சிறந்த 2 வேதாந்திகளிலும் சிறந்தவராக இருக்காரு அப்படின்னு நினச்சி அவருக்கு தம்மோட திருவாராதன பெருமாளான சக்கரவர்த்தி திருமகனாரை ஆராதிக்க வேண்டி திருக்காப்பை அந்த கதவை நீக்க புக திறக்க முடியல. பல உபாயம்லாம் பண்ணுறாரு, அப்போ கூட அந்த கதவை திறக்க முடியல. அதனால் பட்டினியோடு உறங்க எப்படி இது திறக்க முடியாமல் போச்சு இந்த கோயில் ஆழ்வாரா அப்படின்னு பட்னியாவை கடக்கிறார். அவர் கனவுல பெருமாள் நீர் வர முனிகளிடம் சாமானியன் என்று அபச்சாரப்பட்டீர், சாதாரண ஆளுன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் அவர் திரு அனந்த ஆழ்வான், நமக்கு சக்கரவர்த்தி திருமகனான நமக்கு பூர்வாசத்தில் தம்பி இளைய பெருமாளாக இருந்தவர் அவர் தானே. யார்? லக்ஷ்மணன் எம்பெருமானாராக அவதரித்தார். இப்போதே சென்று மணவாள மாமுனிகளை அடைந்து உயிர்ந்தால் ஒழிய கையால் நாம் ஆராதனம் கொள்ளுவதில்லை அப்படின்னு ஒரு தீர்மானமாக பெருமாளே கனவுல சொல்கிறார். விழித்தெழுந்த எறும்பியப்பா உடனே புறப்பட்டு ஸ்ரீரங்கத்தை அடைந்தார். கோயில் அன்னாரை முன்னிட்டு கொண்டு பெரிய ஜீயரோட மடத்தை அடைஞ்சி அப்போது ஜீயரும் பெருமாளை சேவிப்பதற்காக புறப்பட எல்லாம் எதிர்க்க மீட் பண்ணிக்கிறான். எறும்பியப்பா எதிர்க்க வரார்.
நான் பிழை பொறுத்துட்டேன், என்னை அங்கீகரிக்கணும் அப்படின்னு மடத்துக்குள்ளே எழுந்தருளினார். எறும்பி அப்பாவும் உள்ளே போய் இதை மாதிரி தண்டம் சமர்ப்பிக்க மணவாள மாமணிகளும் மற்றும் உண்டானவர்களை பெருமாளை சேவிச்சுட்டு வாங்க போங்க அப்படின்னு அமுச்சு வைக்கிறார். அவர்கள் சேவித்து வந்தவுடன் அவர்களோடு பெருமாள் இந்த இந்த ஆபரணங்களை அணிந்திருந்தார் அப்படின்னு இவர் இங்கே உட்காண்டே சாதிக்கிறார். பெருமாள் அதை போட்டிருக்கானா, இது போட்டிருக்கானா. எப்பவுமே பெருமாளை விட்டு பிரியாதவன் இல்லையா. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமும், நின்றால் மறுபடியும் நீள்கடலுள், என்றும் புனியா மணிவிளக்காம், பூப்பட்டாம், புல்குமனையம், திருமார்க்கு அருவு அப்படின்னு நிற்கிறவர் தானே அவர். என்ன பெருமாள் இந்த வஸ்திரம் போட்டு இருந்தாரா, இந்த ஆபரணம் போட்டு இருந்தாரா அப்படின்னு வந்தவர்கிட்ட இவர் கேட்குறாரு. இங்கே இருந்ததை இவர் இங்கே தான் இருக்கார். அதனால் அனத்தாழ்வானுக்கு எல்லாம் தெரியுமோனும். இதெல்லாம் பார்த்துட்டு எறும்பி அப்பா வியந்து தம் பிழைக்கு வருந்தி நிற்க ஜீயரம் அவரை அங்கீகரித்து அடிமை கொண்டு அவருக்கு எல்லா அர்த்தங்களையும் அருளி செய்தார். அப்பாவும் ஆச்சாரியரான வரவர முனிகளை பிரியா திருந்தமையே காரணமாக வரவர முனிதாசர் அப்படின்னு பெயருடையார் இருந்து பெரிய ஜீயரோட நித்திய அனுஷ்டானங்கள் எல்லாம் அனுபவித்து அதற்கு மங்களாசாசனம் செய்து ஜீயர் உடை கொடுக்க அப்பாவும் எறும்பி அப்பாவும் தன்னோட ஊருக்கு திரும்பி கிளம்புறார். அஸ்து. உத்தம நம்பியின் அருமை அறியாமை இன்னும் கொஞ்சம் இருக்குது. உத்தம நம்பியின் அருமை அறியாமை மட்டும் பார்த்துடுவோம். அதுக்கப்புறம் மணவாள மாமுனிகளோட சேஷ அம்சம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இங்கே மணவாள மாமுனிகளோட தனிமையில் உட்காண்டிருக்க உத்த நம்பி அப்படின்னு ஒரு அர்ச்சகர் திரு ஆலவட்டம் கைங்கரியம் எப்படி திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மாதிரி பண்ணிட்டு இருக்கார். மணவாள மாமுனிகள் நெடுநேரமாக பெருமாளை சேவிச்சு நிற்க இவர் என்ன இவரையே பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு உத்தம நம்பி முனிகளை பார்த்து அவரோட திருமணியின் வெண்மை நிறத்தை வேறு விதமாக அவர் வெண்குஷ்டம் இவருக்கு இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறார். இவர் பாம்போட அவதாரம் தெரியல அவருக்கு. நெடு நேரம் ஆயிற்று, திருமலாகாத ரொம்ப நேரம் நிற்கிறீங்களே, கிளம்பக்கூடாதா அப்படின்னு சாடுறார் அவர். அவருடைய தவறான எண்ணத்தை அறிந்து கொண்ட பெரிய ஜீவர் சடக்கனை புறப்பட்டு மடத்துக்கு போகிறார். ஜீயர் சென்ற கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் உத்தம நம்பி நின்று கொண்டே தூங்கி போயிடுறார். விசிறியும் கையுமாக ஜன்னல் கதவின் மேல் சாய்ந்திருக்க அப்படியே சாஞ்சிட்டார். பெருமாள் அவர் கனவில் தோன்றி தம் திருக்கையால் அரவணையை தொட்டு காட்டி அவரோட பாம்பு அவர் பக்கத்தில் எப்பவுமே இருக்குமோனோ இவர் காணும் நம் பெரிய ஜீவர், நான் இப்போ என்னை தாங்கிக்கிட்டு இருக்காரே இந்த ஆதிசேஷன் தான் பெரிய ஜீவர் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அவரை போய் தப்பாக நினைக்கிறீங்க அப்படின்றார். சடக்கனை விழித்து உத்தம நம்பியம் தாம் செய்த தவறுக்கு வருந்தி உடனே புறப்பட்டு ஜீயர் மடத்துக்கு போய் ஜீயருக்கு தண்டனிட்டு பிழை பொறுக்கும்படி வேண்டினார். ஜீயரும் அவரை அபிமானித்து அருளினார். உத்தம நம்பியும் அது உள்ள இதெல்லாம் ஒரு கெட்ட பழக்கங்கள் தோஷத்தெல்லாம் நீக்கி 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 தன்கிட்ட சேர்த்துக்கிறார் அவர். அதுக்கு அடுத்தது மணவாள மாமுனிகள் சேஷாம்ச விசேஷம். அவர் சேஷாம்சம் விசேஷம். இவர் ஒரு நாள் திருமலை ஆழ்வார் மண்டபத்தில் வர வர முனிகள் காலக்ஷேபம் செய்து கொண்டு எல்லோரும் போயின பின் கதவை மூடி தம் சுய உருவத்தோடு 1000 படங்கள் இருக்கு இல்லையா, 1000 சேஷம் 1000 தலையோட பெருமாள் மேல் சென்ற சிந்தையராய் அனுபவித்து கொண்டிருந்தார். இதை சடகோபர் கொற்றி என்ற பெயரையும் அம்மையார் ஒரு துவாரத்தில் பார்த்து வியந்து பயமும் பக்தியும் ஒருங்கு சேர நிற்கையில் இதை அறிந்து கொண்ட மாமுனிகள் கதவை திறந்து கொண்டு என்ன அம்மையாரே என்று கேட்டதும் அம்மையார் திடுக்கிட்டு தான் கண்டதை விண்ணப்பம் செய்து யாருக்கும் சொல்லாதே இரும் அப்படின்னு சொல்கிறார். சாதிக்கிறார். என்னை பார்த்துட்டியோனோ பரவாயில்ல, யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்றார். ஆக இப்படி திருமேனி நிறத்தாலும் பெருமாளுக்கு எல்லா அடிமைகளும் செய்ததாலும் கங்கையில் பெருக்கு போல இருக்கிற உபன்யாச வைபவத்தால் திருநகரியில் நெருப்பிலிட்ட வீட்டினின்றும் சேஷன் உருக்கொண்டு எல்லோரும் காண வெளிபோந்தமை சக்கரவர்த்தி திருமகன் என்று எறும்பை அப்பாவுக்கு கனவுல தோன்றி உத்தம நம்பிக்கை கனவுல பெரிய பெருமாள் சொன்னது எல்லாத்தையும் பிரத்யட்சமாக கண்டதுனால பெரிய ஜீவர் சேஷ அவதாரம் தான் அப்படின்னு அந்த அம்மாவும் நம்புகிறான். இதுக்கு அடுத்தது மணவாள மாமுனிகளுக்கு நம்பெருமாள் விண்ணப்பம் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறார். யார்? பெருமாளே நம்பெருமாளே ரெக்வஸ்ட் பண்ணுறார். என்ன அப்படின்னா, ஒரு சமயம் பெருமாளுக்கு பவித்ரோத்சவம் நடந்துட்டுருக்கான். பெருமாளும் குழுவோடு எழுந்தருள் இருந்தார். எல்லா அடியார்களும் சேவித்து கொண்டிருந்தார். அச்சமயம் தம் அடியார்கள் சூழ வரவர முனிகள் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணிட்டு இருக்கார். எம்பெருமானோட பெருமையை திருக்குறுங்குடியை நம்பி இதெல்லாம் சாதிச்சிட்டு இருக்கார். அர்ச்சகம் மூலம் கூழ்வி அழைக்கிறார். சடகோபனை சாதித்து நாளை முதல் பெரிய திருமண்டபத்தில் நம்மாழ்வாரோட திருவாய்மொழியை ஈடுபடுத்தி 30,000 முதலான 5 உரைகளையும் நான் கேட்கணும் அதனால் அவரை சொல்லுங்க அப்படின்றார். இது 1 வருஷம் வரைக்கும் இது நடந்துக்கிட்டே இருக்கு. திருவாய்மொழியை உரையுடன் ஜீயர் எல்லாமே சாதிச்சு அருளுறார். பெரும் குழு வந்திருக்கு. எல்லாத்தையும் ஜீயரோட உபன்யாசம் பெருமாள் ரொம்ப பறக்க கேட்குறார். இதுக்கப்புறம் தான் ரங்கராஜரே எழுந்து வர்றார். இப்போ அதை அடுத்த வாரம் பார்க்கலாம்.
அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியார்த்தி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம் அப்படின்னு அவரே சாதிப்பார் நேரடியாக வந்து. சர்வேபியக நமஸ்காரக தன்யவாதக சுபதினம். முடிச்சுக்கலாமா? நன்றி குருஜி. ம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. சில பேருக்கு தான் இது காதுக்கு இனிமையாக இருக்குது, சில பேருக்கு பிடிக்கலன்னு தானே இவ்வளோ 120 பேர்லேருந்து வெறும் 10 பேர் வந்து நிற்கிறேன் அப்படின்னா அப்போ எத்தனை பேருக்கு இது பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லையா? அஸ்து, முடிச்சுக்கலாம். பிடிக்கல இல்ல. அப்படிதான் காரணம் இல்லையா? சில பேர் ஊருக்கு போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்டே 2-3 பேர் அமெரிக்காவுக்கு போயிருக்கா. அப்போ இப்போலாம் அவளுக்கு வந்து மிட் நைட்டு 1 மணி 11 மணி சான்ஸ்கிரிட் கிளாஸ்க்கே வரதில்லை. நான் சொல்லுவேன் பகலில் கொஞ்சம் தூங்கிக்கோங்க, இதை முழிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. எங்கள் ஆத்துக்காரன் அப்படி தான் பண்ணுவாள். 3 to 6 தூங்கிடுவா, நைட்டு பிஸ்னஸ் பண்ணுவார். இதெல்லாம் கொஞ்சம் சரி கட்டணும் போகணும். ஆனால் சில பேர் அப்படியே எது எது இருதோ அப்படி அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பா, அடாப்ட் பண்ணிக்கிறா. அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்குது சில பேருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஊருக்கு போயிடுவா. சில பேருக்கு ஏதோ கைங்கரியம் இருக்கலாம். இதோ இப்போ எங்கள் ஆற்றுல நிறைய சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. காலையிலேயே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். 5 மணிக்கு எழுந்து எல்லாம் அந்த இது கேசரி பண்ணுறது, பூரி பண்ணுறது, சட்னி பண்ணுறது, உருளைக்கிழங்கு கரமே இது பண்ணுறது, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். நடுவில் நடுவில் அந்த குழந்தைங்களுக்கு காஃபி டீ அது பிஸ்கெட்ஸ் அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு தான் நான் இதில் உட்காண்ட்ருக்கேன். எல்லாத்தையும் பண்ணலைன்னா அதிதி தேவோ பவ, அதுலேருந்து நான் கடமையிலேருந்து தவறியவளாக ஆகுவேன். அஸ்து, நான் முடிச்சுக்கிறேன் இதோட. தன்யவாதகம். தேங்க்யூ குருஜி. ம், தேங்க்யூ. நன்றி குருஜி. நன்றிம்மா. தேங்க்யூ. ம் தேங்க்யூ குருஜி. ம்.